நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் கரண்ட் ட்ராஸ் ஃப்ரம் அ 8 volt பேட்டரி when a wire of 24 ohm resistance is stretched double its original length and then cut into two equal parts and these equals are connected in parallel with the battery. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கண்டக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்டக்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, டபுளாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா அதை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதை பேட்டரிக்கு பேரலில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்கும்போது அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ரிலேஷன் வந்து தெரியும், ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ρl டிவைடட் பை ஏ. ஸோ ஒரு கண்டக்டரை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது எப்போவுமே வந்து லென்த் அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது என்னது, ஹவு ஸ்ட்ராங்லி இட் அப்போசஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ ரெசிஸ்டிவிட்டிங்கிறது டைப் ஆஃப் மெட்டீரியலை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது நம்ம கண்டக்டர் யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், அப்போசிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு குட் கண்டக்டர் நம்ம எடுக்கும்போது ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இதே நம்ம இன்சுலேட்டர்னு எடுக்கும்போது ரெசிஸ்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே இது டைப் ஆஃப் மெட்டீரியலை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஒரு ஷேப்பையோ ஒரு சைஸையோ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இங்கே டைப் ஆஃப் மெட்டீரியலே நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டெம்பரேச்சரும் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது, இந்த கண்டக்டரை ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகும். லென்த் அண்ட் ஏரியா தான் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளுக்கு லென்த் வந்து எப்படி வந்து இருக்கும், டபுளாக வந்து இதாகும். அப்போ 2 × L. ஸோ எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஏரியா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அப்போ ஏரியா வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஹாஃபாக வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ A டிவைடட் பை 2. ஸோ அப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, ஸோ ρ × 2L டிவைடட் பை A/2. ரோ வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ இந்த 2 வந்து மேலே போச்சுன்னா 4 × ρl டிவைடட் பை A. அப்போ R' which is equal to ρl by A அப்படிங்கிறது என்னது, R. ஆரோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்னது, 96 ohm. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து 2 பார்ட்டாக வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது 96 டிவைடட் பை 2 48 ohm வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, இது ரெண்டையும் பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பேட்டரிக்கும் பேரலாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் கரண்ட் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், R ஈக்குவலண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு 24 ohm வந்து கிடைக்குது. ஸோ R ஈக்குவலண்ட் கேல்குலேட் பண்ணிட்டோன்னா ஓம்ஸ்லா படி கரண்ட்டோட ஃபார்முலா என்னது, V டிவைடட் பை R ஈக்குவலண்ட். ஸோ வோல்டேஜ் வந்து 8 டிவைடட் பை 24 which is equal to 1/3. ஸோ 0.33 ஆம்பியர். தேங்க்யூ ஆல்.